யூடியூப் தோழமைகளுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் பணிவான நமஸ்காரம். மகாபாரதம் என்கிற பெரும் காவியத்தின் ஒரு சிறு பகுதியாக தெரிந்த பாரதம் தெரியாத பாத்திரம் என்று பார்த்து வருகிறோம். அது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும். 12 ஆண்டுகள் வனவாசத்தில் பாண்டுபுரோஸுக்கு வந்த சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தர்ம நெறி தவறாது எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறார்கள் என்பதையும் கண்கூடாக கண்டு வருகிறோம். இதிலேருந்து நாம் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கான சிக்கலான சூழல்களை பொறுமையுடனும் நேர்மையாகவும் சமாளித்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான். கொஞ்சம் கவனத்துடன் மகாபாரதத்தை உள்வாங்கி படித்தோமானால் இந்த நூற்றாண்டில் நாம் ஒவ்வொரு கணமும் எதிர்கொள்ளும் சவால்களும் பிரச்சனைகளும் வெறும் தூசிதான் என்று தெரிந்து தெளிவோம். எனவே மகாபாரதம் பகுதி 67 துரியோதனாதிகளை கொல்ல வந்த கந்தர்வர்களை எதிர்க்க புறப்படுகிறார்கள் பாண்டவர்கள். நேர்களே, முன்கதை தெரிய பகுதி 65, 66 பார்க்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். எப்படி ஒரு நல்ல மனம் இருந்தால் தங்களை கொல்லத்தான் துரியோதனன் டீம் வந்திருக்கிறது என்று தெரிந்தும் நம் உடன்பிறப்புகள் அவர்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது நாம் பேசாமல் இருத்தல் அழகல்ல. நம் தனிப்பட்ட பிரச்சனையை பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போது அவர்கள் பக்கம் நாம் நின்றே ஆக வேண்டும் என்ற தருமரின் வாக்கை நம்ம பீமனை தவிர எல்லாரும் ஏற்றுக்கிட்டு கந்தர்வர்களோடு போரிட்டு தோற்கடித்து இந்திரலோகம் அனுப்பிவிடுகிறார்கள். சரி, இப்போதாவது துரியோதனாதிகள் சந்தோஷப்பட்டு, என் அருமை சகோஸ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இன்று தேவலோகத்தின் அடிமைகள் ஆகியிருப்போம், உங்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகள் என்று கையை பிடித்து உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. ஏதோ இம்மாதிரி காப்பாற்றுவது அவர்களது தலையாய கடமை என்பதைப் போல டாட்டா காட்டிவிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் இவங்களை காப்பாற்றியதன் பின்னணியில் ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்கிறதென்று அடித்து சொல்கிறார். யாருங்க அது? நன் அதர் தேன் நம்ம சகுனி மாமா தான். கேட்ட துரியன் ஆடி போகிறான். என்ன மாம்ஸ், நீங்கள் சொல்கிறது உண்மையா? பின்ன இல்லையா? பாண்டவர்கள் கந்தர்வர்களோட சேர்ந்து கொண்டு நம்மை கைது பண்ணுற மாதிரி செய்து பின் விடுவிச்சிருக்காங்கன்னா அது நாடகம்தான். அவங்க மட்டும் கந்தர்வர்களிடத்தில் உதவி கேட்காம இருந்திருந்தா கண்டிப்பாக நாம தான் ஜெயிச்சிருப்போம். அப்படின்னா இந்த விடுதலை அவங்க நமக்கு போட்ட பிச்சையா மாமா? ஆமாம்ப்பா, ஆமாம், அதே தான் மாமா. இது ரொம்ப கேவலம், அவமானம், இழுக்கு. நீ ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள் துரியா, நம்மிடத்தில் அவங்க பகைமை காட்டாமல் தவிர்த்தால் அது நமக்கு தான் ஆபத்து. அது சரி மாமா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு முறையும் நான் பாண்டவர்களிடத்தில் தோற்று கொண்டு தான் இருக்கிறேன். அதுவும் இந்த கந்தர்வர்களிடம் தோற்றது மிகப்பெரிய அவமானம். அதை காட்டிலும் தர்மர் சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக நமக்கு விடுதலை கிடைத்தது என்பதை நினைக்கும் போது உச்சி முதல் பாதம் வரை கூசுகிறது மாமா. ஆம் துரியா, பாண்டவர்கள் விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையோடு நடக்க வேண்டும். அவர்கள் தங்கள் வனவாசம் மற்றும் அஜ்ஞாத வாசத்தையும் ஒரு பொழுதும் நிறைவு செய்யக்கூடாது. அதற்குள் அவர்கள் கதையை முடித்து விட வேண்டும் என்று விஷ ஊசிகளை ஏற்றிக்கொண்டே போகிறார் சகுனி மாமா. துரியனின் மனைவி பானுமதிக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. எனவே தனிமையில் இருக்கும்போது, பிரபு, நீங்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வீட்டு பெண்களாகிய எங்களிடம் ஏதோ யாத்திரை என்று சொல்லியே அழைத்து வந்தீர்கள். மாமா சொல்வதை விட்டுவிடுங்கள். நமக்கு வந்த ஆபத்தை அவர்கள் தடுத்து விட்டு கொடுக்காமல் நம்மை காப்பாற்றியிருக்கிறார்கள். அந்த பெருந்தன்மையை நினைத்து பாருங்கள், பகைமையை மறந்து விடுங்கள் என்கிறாள். அதற்கு துரியன், போபானு, அவர்களை சண்டையிலும் என்னால் வெல்ல முடியவில்லை, சமாதானத்திலும் வெல்ல முடியவில்லை, என்ன வாழ்க்கை இது என்று நொந்து கொள்கிறான். உடனே பானுமதியும் இதுதான் சரியான தருணம் என்று கருதி, பிரபு, எதற்கு வருத்தம்? நீங்கள் அவர்களை காட்டிலும் பெருந்தன்மையானவர்கள் என்று நிரூபிக்க இப்பொழுதே அவர்களுக்கான பங்கை அழைத்து வழங்கிவிடுங்கள். அப்போது தர்மனை விட நீங்களே உயர்ந்தவர் என்று வரலாற்றில் உங்கள் பெயர் பொறிக்கப்படும் என்கிறாள்.
துரியன் வீரனை தவிர எங்கே எதை பேச வேண்டும் என்று தெரியவே தெரியாது. இந்த யோசனையை நேராக போய் தன் மாமா கிட்டேயே சொல்கிறான். கேட்ட சகுனிக்கு பெரிய அதிர்ச்சி. அடக்கடவுளே, ரூட்டு மாறுதே, சரியில்லையே என்று நினைக்கிறார். ஆனால் அடுத்த நொடி 2 கைகளையும் பிசைவது போல் அழுத்தி தன் 1.5 கண்ணால் துரியனை ஒரு பார்வை பார்க்கிறார். பிறகு காத்திருங்கள், அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு உடனே பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள். உங்கள் குழுக்களில் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.